வாழ்க்கையில நாங்க அடுத்த ஸ்டெப் போகணும் பிரதர். ஆனா எங்களால போக கூட முடியல. எங்களை பிடிச்சி யாரோ ஏதோ சோதனைகளும் பாடுகளும் எங்களை இழுக்கிற மாதிரி இருக்கிறது. கரெக்டா? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிற ஒரு நேரம். சில பாதைகள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம உன் சத்துருக்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப். என்னடா அவன் வெக்கப்படுற மாதிரி நடக்கும்னு பார்த்தா அவன் சந்தோஷப்படுற மாதிரியே சில பாதைகள் என் வாழ்க்கையில் நடக்குது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, மொத்தமா தூக்குவார் உன்னை பார். ஆமாங்க, மொத்தமா அவனை கொஞ்சம் விடுவார் தான். அதான் சொல்லுவேன், சில காலங்கள் வரைக்கும் சில அனுமதித்து இருக்கிறார். ஆனா அப்படியே அனுமதிப்பார்னா இல்ல, ஏற்ற காலத்துல அவர் உன்னை உயர்த்துவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஐயா, தேவன் உன்னை அழைக்கும் போதே, உன்னை தாயின் கருவில உருவாக்கும் போதே ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீ நிமிர்ந்து நிற்கத்தக்கதாகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில வேளைகளை கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எப்படிடா இது வந்துச்சு நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருக்கலாம். ஆமா வல்ல சொல்லுங்க, நமக்கெல்லாம் இதுக்கு தகுதியா, நமக்கெல்லாம் இது கிடைச்சு, நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. ஆனா நீ நினைக்கல, அத பரலோகமே உனக்காக முன் குறித்து வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றேன்? எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை குனிந்தல்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையில கால்கள் கட்டப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உன் கால்களை சத்துருவானவன் ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால கட்டி உன்னை அடுத்த ஸ்டெப்பு கூட போக முடியாம எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. வாழ்க்கையில நாங்க அடுத்த ஸ்டெப்பு போகணும் பிரதர், ஆனா எங்களால போக கூட முடியல. எங்களை பிடிச்சி யாரோ ஏதோ சோதனைகளும் பாடுகளும் எங்களை இழுக்கிற மாதிரி இருக்கிறது. கரெக்டா? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிற ஒரு நேரம். என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லி, என் பிள்ளைகள் கால்களில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் அவிழ்த்து அவர்களை தேசங்களை சுற்றி பார்க்கிறவர்களா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசும்போது வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி இதுவரைக்கும் உன்னை ஒரு ஸ்டெப்பு கூட முன்ன விடாம சத்துரு கட்டி வைத்திருந்தான் பார். உன் கால்கள்ல இருக்கிற கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால மொத்தமா கலன்று விழுந்து உன்னை இனி கர்த்தர் ஃப்ரீடமா விடுதலையோட உன்னை முன்னேறி செல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது அந்த கிருபை இன்னைக்கு இறங்கட்டும். ஜம்ப் பண்ணிருக்கணும். நீ எவ்வளவோ தூரம் ஜம்ப் பண்ணிருக்கணும், நீ எவ்வளவோ தூரம் போயிருக்கணும். ஆனா உன்னை பிடித்து வைத்த பொல்லாத வல்லமைகளை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் போது என் ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாமல் அதன் வல்லமைகளை வேரோடு புடுங்கி அதை வேரோடு புடுங்கி எறிந்து உன்னை விடுதலையாக்கும்படியாகத்தான் இந்த நாளில் இந்த எண்ணெய் அவருடைய ஊழியக்காரனாக என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கையை தட்டி பிசாசு நடுங்கட்டும் இன்னைக்கு. கம் ஆன். எத்தனை பேர் லைஃப்ல சொல்ல முடியும், நம்ம எப்படியோ ஒரு ஜம்ப் பண்ணிருக்கணும், நல்ல வேற ஒரு உயரத்திற்கு போயிருக்கணும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஆனா எத்தனையோ காலங்கள் உன் கால்கள் கட்டப்பட்டதாய் மாறிட்டு, ஆனா இன்னைக்கு நம்புறீங்களா? எதுலெல்லாம் பிசாசு உன்னை கட்டி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானோ அவனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்கி இனி நீ பறந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதானே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து உயர 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 உயர. நம்புற பிள்ளைங்க இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில உன் கால்களில் இருக்கிற கட்டு உன் குடும்பத்தையே எழும்ப விடாதபடியாய் ஏதோ ஒண்ணுல லாக் ஆகிருப்பீங்க லைஃப்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்டா நான் பேசுறது காதுல கேக்குதா? வார்த்தை அப்படியே வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர், இந்த ஒரு கட்டுனால, இந்த ஒரு லாக்குனால என் குடும்பமே படுத்துடுச்சு. இந்த ஒரு விஷயத்தினால, என் கணவருடைய காரியத்தினால, என் பிள்ளையுடைய காரியத்தினால என் குடும்பமே எழும்ப முடியாம நாங்க இன்னைக்கு தடுமாறி அப்படியே நாங்க சோர்ந்து போய் அப்படியே நாங்க உட்கார்ந்துட்டோம். ஆண்டவரே, எங்களால இதுக்கு பிறகுலாம் ஒரு லைஃபையோ, இதுக்கு பிறகுலாம் ஒரு நல்ல வாழ்க்கையையோ எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவு காலங்கள் எங்களை போயிட்டு, நான் நம்பின கணவன் கூட என்னை விட்டுட்டு போயிட்டான், என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்புங்க, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்,
பாழான நிலத்தை பயிர் நிலமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் நம்புறேன், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்புகிறவர்களை, நீதிமான் கைவிடப்படுகிறதையோ அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையோ ஒரு நாளும் கண்டது கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த ஊழியங்கள்ல, இந்த சபையில ஆண்டவர் கட்டளையிட்டு, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க. உங்களை அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போகத்தக்கதான அந்த தேவ தூதர்களை என் ஆண்டவர் இன்னைக்கு இறக்கட்டும் பரலோகத்திலிருந்து. எப்படி அன்னைக்கு யாக்கோபு இறங்குகிறத பார்த்தானோ, தேவதூதர்கள் அடுத்த ப்ராஜெக்டோட, அடுத்த நேத்து அழகாண்டு சொன்ன அடுத்த பட்டாவையே, உனக்கான ஒரு பட்டாவையே அவர் மாத்துகிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு உனக்கான வேண்டியவைகளை தேவன் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் இன்னைக்கு கொண்டு வருகிறார்கள். உனக்கு வேண்டியதை கொடுக்கும்படியாய், உன் வாழ்க்கையில உன்னை உயரங்களுக்கு மேன்மைக்கு கொண்டு செல்லும்படியாய், இனி யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் என்று நீ அறிக்கை பண்ணும்படியாய் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றி தம்முடைய கிருபையை, தம்முடைய அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on people of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிடிக்கவே முடியாத உயரத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போவார்னு சொல்லுங்கப்பா. இன்னும் நான் சொல்றேன், உன் கால்களை விலங்கு போட்டு உன் காலை லாக் பண்ணான் தான் பிசாசு, கரெக்டா? ஆனா சொல்லுங்க, இனி இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே நான் போகிற ஸ்பீடுக்கு எவனாலும் என்னை ஈடு கொடுக்கவே முடியாத அளவு, அந்த அளவு ஒரு ஸ்பீடு ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எங்களை ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றி எங்களை கொண்டு போவார். அதை நான் சொல்லுவேன், இத்தனை வருஷம் நீ ஓடாதவைகளை, இத்தனை வருஷம் நீ ஓட முடியாம லாக்கான காரியங்கள் எல்லாம் அதை டேலி பண்ணணும் தானே? சொல்லுங்களேன் ஐயா, எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரெக்டு தானே? இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இத்தனை வருஷம் சில காரியங்கள் தடைப்பட்டுடுச்சு, அப்ப அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணணுமா வேண்டாமா? விடக்கூடாது தானே? ஒன்னையும் விடக்கூடாது தானே? எத்தனை பேர் நம்புறீங்க ஒன்னையும் விட மாட்டோம்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க? ஆமா, இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும் உங்க மேல, ஒவ்வொருவர் மேலையும் உண்டாகட்டும். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். பாட்டு பாடலாமா? உற்சாகமா சொல்லுங்க. நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் பாட தான் போறேன். அதனால உங்க ஒரு ஆசைக்கு கேட்டா தலையை எப்படி ஆட்டணும். எல்லாரும் சொல்லுங்க ஆமா பாடலாம். உற்சாகமா சொல்லுங்கப்பா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, புயல் அடித்தாலும் சொல்லுங்க வாயத்திர, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும். குட்டி பிள்ளைங்களாம் சொல்லலாமா? அங்கிள் சொல்றத, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். சொல்லுங்க, எவன் வந்தா என்ன, வரலனா என்ன? சொல்லுங்க பக்கத்துல பார்த்துக்க, வந்தா வாடி, வரலனா போடி, அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. ஆமென். அவர் நான் என்றும் நம்பும். ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, சத்தமா ஆராதனை, சத்தமா ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நல்ல நல்ல வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. Glory. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, அவன் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory, glory. எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. கையை உயர்த்தி எதிரிகள் மோன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு பந்து எனக்கு அந்த லாக்கு கர்த்தர் உடைச்சு போடுறார். ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றான். அவன் என் தலையை என்னை நான் நல்ல அபிஷேகம் செய்கின்றான். சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, அவன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை இயேசுவே, ஆராதனை. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நம்புறீங்களா? எனக்குள்ளே இருக்கிறார். என்ன என் ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன என் ஆனந்தம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். நல்ல நல்ல அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென்.
எனக்குள்ளே நல்ல சத்தமா இன்னும் பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுங்க, இன்னைக்கு என் கால்களின் கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிற கர்த்தர் என்னை ஓட செய்வார். ஆமென். எனக்குள்ளே ஆமென் ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் நல்ல சந்தோஷத்தோட தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன என்ன ஆனந்தம். நல்ல கைதட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? பிசாசை பார்த்து சொல்லுங்க, இனி நீ கட்டி வைக்க முடியாது. ஒன் டைம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நேரம். இந்த ஆராதனையில ஒரு பெரிய விடுதலை தேவன் எங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கால்களின் கட்டுகளை ஆமென். எத்தனை வருஷங்கள் சத்துரு உன்னை உன் காலை கட்டி வைத்திருந்தானோ அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உன்னை ஓட செய்வார், உன்னை எழும்ப செய்வார், உன்னை மகிமைப்படுத்துவார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒருவேளை வியாதியோட பலவீனத்தோட ரொம்ப வருஷம் போராடிட்டு இருக்கிறோம். இந்த கட்டுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலையே இல்லை. டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, ஆனா எதுலையுமே எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல, ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. ரொம்ப காலம் சில கட்டுகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது பிரதர். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உன் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து உன்னை விடுதலையாக்க வேண்டிய ஒரு வேளை வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகிற டிராவலே நீ மாறுன்னு சொல்லுங்க பாப். ஆமென். இதுவரைக்கும் நீ எந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளோ, அது எப்படிப்பட்ட வழிகளோ, அது மாறுபாடான தாறுமாறான வழிகளோ, ஆனா இனி சொல்லுங்க, இனி போகிற பாதை ராஜ பாதையா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீ போகும்போதே அசைவு வரும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஐயா, ஒரு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது ஆண்டவர் அழகா சொல்லுவார், இயேசு தம் சீஷர்களை பார்த்து சொல்ல, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு நீங்க போங்க, அங்க ஒரு கழுதையின் குட்டிய கட்டி இருக்க காண்பீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு அவிழ்க்கிறதுதாயா இந்த கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுலதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாயோ பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கட்டப்பட்டவைகள் எல்லாவற்றையும் அவிழ்க்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த ஆராதனை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், அற்புதத்துக்காக நாளைக்கு காத்திருக்காத. இந்த ஆராதனையிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமா ஆமென் சொல்லுங்கப்பா. பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்து நாளைக்கு விடுதலை வாங்கல, அவங்களை ஆராதித்திருக்கும் போதே அவன் கையின் கட்டுகளும் சிறைச்சாலின் கதவுகள் எல்லாம் திறந்துச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்போ நம்ம ஆராதிக்கும் போதே, வார்த்தையை கேட்கும் போதே நம்பணும், எல்லா கட்டுகளும் அவிழ்க்கிற ஒரு காலத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு உண்டாகட்டும். வாழ்க்கையில பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், சகோதரர்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில எத்தனையோ பிரயாசப்பட்டு கூட அந்த வருமானம் எங்களுக்கு கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல, ஐயோ எப்படியோ இருக்கணும், பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிறுமையிலையும் அந்த ஒரு சின்ன ஒரு காரியத்துல தான் எங்க வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்டாருன்னா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார் என்று விசுவாசி. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? ஆண்டவர் இந்த வார்த்தையின் வல்லமை என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற வேளையில இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும், எல்லா விதமான அடிமைத்தனங்களும், எல்லா விதமான கட்டுகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட்டு உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியார்
நிறுத்தத்தக்கதாய் தம்முடைய மகிமை நீ விளங்க பண்ணுவீராக. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க பா. Come on people of God. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ரெடியா இருக்கிறீங்களா? அந்த கிருபையை வாங்க. ஆமே, ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளை கால்கள் கட்டப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் பிசாசு நினைச்சா உன்னை லாக் பண்ணிட்டேன், உன்னை கட்டிட்டேன், அவ்வளவுதான், உன் தரிசனம் நீ நிறைவேறாது, நீ எங்கடா அந்த உயரத்துக்கு போவேன்னு தான் சத்துரு நினைச்சான். அப்பதான் ஆண்டவர் எனக்கு யாரை காட்டினார்னா யோசேப்பை காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. 105வது சங்கீதத்துல தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் புராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்த மொத்தமா லாக் பண்ணிட்டான் பிசாசானவன். அப்ப அவன் நினைச்சிருப்பான், பிசாசு என்ன நினைச்சிருப்பான், உன்னை வச்சு எப்படி தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறத நான் பாக்குறேன், உன்னை வச்சு நீ எப்படி நீ கண்ட தரிசனம் என்னன்னா, எல்லா அரிக்கட்டுகளுக்கு முன்பதாக அவன் அரிக்கட்டுகள் என்ன பண்ணிச்சான், நிமிர்ந்து நின்னுச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிமிர்ந்து நின்றது. சத்தமா சொல்லணும். தெரிஞ்சவங்க அந்த காதுக்குள்ள போய் சொல்லுங்க, நிமிர்ந்து நின்றது. ஐயா, தேவன் உன்னை அழைக்கும் போதே, உன்னை தாயின் கருவில உருவாக்கும் போதே ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், நீ நிமிர்ந்து நிற்கத்தக்கதாகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழக பைபிள் அழக வசனம் சொல்லுகிறது பார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ, ஐயோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே சத்தமா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. நம்ம உட்காரும் போது அப்படி நல்ல ஜம்புன்னு ராஜா மாதிரி உட்காரணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். சும்மா குனிஞ்சுக்கிட்டு அப்படியே தலைய நம்ம ஆட்கள் பக்தி வைராக்கியத்தை முக்காட்ட தான் காட்டுறீங்க. நல்லா நிமிர்ந்து நில்லுங்கப்பா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இன்னையிலிருந்து நிமிர்ந்து நிற்க போறோம் பிரதர். கர்த்தர் எங்களை நிமிர செய்வார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே. எந்த இடத்துல தலை குனிந்தியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ, எந்த இடத்துல உன்னை நிமிரவே முடியாதபடியாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ, அந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து உன்னை அவன் நிமிர செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் எங்களை நிமிர செய்வார். இந்த திருச்சபையை, இந்த திருச்சபையின் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஓ என் ஆண்டவர் நிமிர செய்வார் என்று ஓ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி come on people of God. அப்போ நல்ல கவனிக்கணும். உன் பிறப்புலையே எழுதி இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பிறப்புலையே எழுதி இருக்கிறது, நீ நிமிர்ந்து நிற்பாயின்னு. சூப்பர் தானங்க. நிறைய பேர் நினைப்போம், சில வேளைகளை கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எப்படிடா இது வந்துச்சு நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருக்கலாம். ஆமா வல்ல சொல்லுங்க, நமக்கெல்லாம் இதுக்கு தகுதியா, நமக்கெல்லாம் இது கிடைச்சு, நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. ஆனா நீ நினைக்கல, அத பரலோகமே உனக்காக முன் குறித்து வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றேன்? எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை குனிந்தல்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உன் மேல வைக்கட்டுமே. இது வரைக்கும் தலை குனிந்து வாழ்ந்தல்ல, இனி தலை நிமிர்ந்து தான் நிற்போம். ஆண்டவரே, யோசேப்பை அழைக்கும் போதே அவனுக்கு ஒரு காலத்துல ஆண்டவர் காட்டுறார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமாப்பா, உன் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும் சொல்லி காட்டுறார். சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பதாக, அவன் அரிக்கட்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் பணிந்து நிற்கிறார்களாம், வணங்கி நிற்கிறார்களாம். அவன் தரிசனம் அப்படிப்பட்ட தரிசனம் தான். ஆனா சத்துரு நினைச்சான், இவனை லாக் பண்ணிட்டோம்னா சொந்த சகோதரர்களையே அவனுக்கு விரோதமாய் திரும்ப வச்சு என்ன பண்ணானா, முடியாது, எகிப்துல லாக் பண்ணிட்டானுங்க, சொந்த நாட்டுல கூட இல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சொந்த நாட்டுல கூட இல்ல, வேற ஒரு நாட்டுல, அந்நிய தேசத்துல அவனை லாக் பண்ணாங்க. சாதாரண லாக்கல்ல, பைபிளை சொல்லுது, அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன செஞ்சாங்க, ஒடுக்கி பார்த்தாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒடுக்கி பார்த்தான் தானே. இன்னைக்கு உடைச்சு விட்டு உன்னை ஓட வைப்பாருன்னு எத்தனை பேர் ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கணுமே. எத்தனை பேர் நம்புறீங்க, இவ்வளவு நாள் உடைச்சது, உன்னை ஒடுக்கினது, அதற்கு மேலாக ஓடத்தக்கதாய் ஒரு கிருபையை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் என் ஆண்டவர் ஊற்றட்டுமே, அந்த கிருபையை ஆண்டவர் தரட்டுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on, இறங்கட்டு ஆண்டவர் அந்த கிருபை. மால் தரபு ஷட்டா ராமௌட்டா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவன் வந்தாலும் நடக்காதுன்னு சொல்லுங்கப்பா. கரெக்டா இல்லையாங்க? ஆமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்காதுடா, நடக்காதுடி. ஆமா, ஆமா தானங்க. என்ன அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏமன், ஒரு அம்மா அப்படியே அவன் சொந்த சகோதரன் நினைச்சான், அவன் தரிசனம் எப்படிறான்னு நிறைவேறும் பார்க்கலாம்டா.
குழிக்குள்ள போட்டு பார்த்தானுங்க. அங்க குழிக்குள்ளே மூட தான் நினைச்சானுங்க, செத்துறட்டும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அங்கேயே ஒருத்தனை வச்சு, அவனுடைய அண்ணனை வச்சு, மூத்தவனை வச்சு கர்த்தர் வந்து ஒரு தயவை உண்டாக்கி தூக்கிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பிளான் பண்ணதெல்லாம் அவனை சேர்ந்தான் பிளான் பண்ணானுங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு மனசு வருதுல, நம்மளை விட எப்படிடா இவன் மேல வரணும். இந்த உலகம் அப்படித்தானே. எங்க ஆமா, தமிழ் பேசுறது புரியுதாங்க நான் பேசுறது? ஏதோ நீங்க பேசுறத பார்த்தா எங்களுக்கு தமிழ்லாம் தெரியாதுங்க. கரெக்டா இல்லையா? என்னதான் கூட பிறந்தவனாக நீங்க அப்படித்தானே இருக்கு. சொந்த சபைக்குள்ளேயே ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் பேர் பிடிக்கும் சொல்லுங்க. பாஸ்டர் வந்து ஏதாவது யாருக்காவது ஒரு விசுவாசிக்கு வீடை திறந்து வச்சுட்டாருன்னா வயிறு எரியுத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை பத்தி பேசல. அப்படியே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்குது பாருங்க. எல்லாம் புரியும், நல்லா புரியும். என்னடா இவர் நம்மளை பத்தியே பேசுறாரு. கரெக்டா இல்லையா? ஆமா. ஒரு 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 நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, கூட இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே? அப்படித்தானே பாஸ்டர்? நல்ல ஒரு கார் வாங்குங்கப்பா, நல்ல ஒரு வாகனத்தை வாங்கப்பா, நல்ல ஒரு வீட்டை வாங்கப்பா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி எத்தனையோ நேரங்கள் ஆண்டுடைய சந்தை அழுது புரண்டு உருண்டு, அப்பா எங்களை ஆசீர்வதிங்க நம்ம கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவர் அதுக்குரிய வாசலை திறந்து நம்மளை வாங்க வச்சிருப்பார். ஆனா மத்தவன் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, எப்படிரா 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 அந்த நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். என்றைக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை மாறுதோ நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உண்மையா? ஆமாங்க. நான் பொதுவா என்னுடைய கூட்டத்தில் சொல்லுவேன், என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கை உயர்த்துங்களேன். ரொம்ப நல்லா இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியா அவருக்கு மகிமையா ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ நான் வந்து பொதுவா ஒரு கூட்டத்துக்கு, என்னுடைய கூட்டங்கள்ல நான் பொதுவா அந்த வார்த்தையை சொல்லுவேன், உன் சோழியை நீ பார்த்துட்டு இருந்தாலே ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லுவேன் நான். அது ஆனா ஒரு நாள் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது பவுலும் அதை தான் எழுதுறார். உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கத்தக்கதாய், உன் வேலையை நீ பார்த்தாலே ரொம்ப நல்லா இருப்பையா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இருந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டாகணும்? அப்போ நல்ல கவனிங்க, சொந்த சகோதரனுக்கே தன் தம்பி மேல போறதை யாராலும் என்ன செய்ய முடியல. கொஞ்சம் என்னடா நம்மளை விட, புரியுதா? அந்த மனசு எல்லாருக்கும் அந்த ஒரு பொறாமை என்கிற எண்ணங்கள் வந்து வந்துருது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்க பார்த்து பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே கேட்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவரே எங்களையும் நினைத்தரலாம். ஆண்டவரே தப்பு இல்லை, அது தப்பு கிடையாது. புரியுதா நான் சொல்றது? ஒரு வீட்டை தாண்டி போகும்போது அவங்களாம் வீடு கட்ட, உங்க விசுவாசி உங்க தெரிஞ்சவங்க அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். அவர் ஆமென் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதா இல்லையா? ஆனா வயிறு எரிஞ்சிட்டீங்களோ, நீ வாழுகிற வரைக்கும் வாங்கவே மாட்ட. வயிறு எரிஞ்சே தான் போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டுறாத இனிமே அந்த கிருபைய. அதெல்லாம் வேண்டாம், அந்த எண்ணங்கள் வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது வேண்டாமே. நல்ல சிந்தனையோட வாழுவோமே. கையை தட்டி ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுவார், மனுஷ சிந்தனை இல்லப்பா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுதான். ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? ஆமா, இயேசுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, நான் மட்டும் கடல்ல நடக்க மாட்டேன்டா, என் பிள்ளைகளையும் நடக்க வைப்பேன். இதுதான் அவர் சிந்தனை. நாம், புரியுதா? அதான் ஆண்டவரே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய இன்னும் பெருசா என் பிள்ளைகள் செய்யும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அதுதான் அந்த ஃபாதர்ஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே எந்த தகப்பனும் தான் புள்ள தனக்கு மேல வரதை பார்த்து சந்தோஷம் படுவாங்களே தவிர ஒரு நாளும் என் புள்ள கீழே, எனக்கு கீழே இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டான். கரெக்டா? அப்படி எந்த தகப்பனாவது இருப்பானா சொல்லுங்கப்பா? புள்ள 8 அடி பாஞ்சா இல்ல, தகப்பன் 8 அடி பாஞ்சா புள்ள இது எல்லாரும் விரும்புறது. பாஸ்டர் இருக்கிறாருன்னா அவங்க பையன் இருக்கிறாரு தானே, அட்வொகேட்டா இருக்கிறார். கரெக்டா பிரதர்? ஆமா. என்னைக்குமே அவர் நினைப்பாரு, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு, ஏன்னா என் புள்ள லைஃப்ல இன்னும் வேற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும், ஒரு ஜம்ப் பண்ணணும். என் புள்ள அவன் இன்னும் ஒரு அடுத்த இடத்துக்கு போகணும். இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயமா இருக்கும். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம லைஃப்லயும் நம்முடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவன் மேல போற நிமிர்ந்து நிற்கிறது அவன் சகோதரரால் அக்செப்ட் பண்ண முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா நீ என்னடா அக்செப்ட் பண்றது? நீ நிமிரணும்னு சொல்லி பரலோகமே அக்செப்ட் பண்ணி இருக்குது, பரலோகமே சாங்ஷன் பண்ணி இருக்கிறத, பரலோகமே கையெழுத்து போட்டு இருக்கிறத எவன் குலைச்சு போட முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்லுகிறது. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? ஆமென், ஹalleluya. ஆமா, உன்னை நீ நிமிரக்கூடாதுன்னு தான் கையெழுத்து போடப்பட்டிருந்தது. நீ வாழக்கூடாதுன்னு தான் கையெழுத்து போடப்பட்டிருந்துச்சு.
நீ நல்லாவே இருக்கக்கூடாது. நேற்றைய தினம் கூட ஆண்டவர் அதை தான் பேசினாராங்க. அந்த 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 பிசாசு பிடிச்சவன் வந்து சொல்றான், அந்த பிசாசு சொல்லுது என்னன்னா, இயேசுவிட பார்த்து, காலம் வரும் முன்னை ஆண்டவர் இங்க வந்தீர், எனக்கு தான் டைம் இருக்கு இவனை அழிச்சிட்டு போறதுக்கு, இவனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறதுக்கு, இவன் இன்னும் கொஞ்ச நாள் இவன் இந்த பிரேத கல்லறையில வாழ்ந்தவன பிரேத கல்லறையிலே மூடுறதுக்கு தானே நான் காத்துட்டு இருக்கிறேன், அதுக்கு முந்தி ஏன் வந்தீர்னு கேக்கு பிசாசு சொல்லிச்சு. புரியுதா இல்லையா சொல்லுங்கப்பா? அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு இனி நேரம் கிடையாடா, என் ஜனத்தை விடு, இனி அவன் எனக்கு சொந்தம் அப்படி சொல்லி கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு எதிராக எழுதப்பட்டவை, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிராக எழுதப்பட்டவைகளை, உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைச்சு போடுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க நல்லா கை தட்டி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வாங்கிக்கோங்கப்பா. உனக்கு எதிரான கையெழுத்த, உனக்கு விரோதமான கையெழுத்தை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்புங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் போது அநேகர் லைஃப்ல சில விஷயங்கள் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் போது அது எதிரான சூழ்நிலைகள், அந்த கையெழுத்துகள், உனக்கு எதிராய் போடப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு வேரோடு மாற்றுகிற ஒரு வேலை. நீ நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். நல்ல நிமிரக்கூடாதுன்னு தான் உன்னை லாக் பண்ணான் பிசாஸ். குழிக்குள்ள போட்டா விற்று போட்டானுங்க, அதோட விட்டானுங்களா? ஐயோ பாவம், பண்ணாத தப்பு கொண்டு ஜெயில கொண்டு போட்டானு. எப்படி இருக்கும் வாழ்க்கை பாருங்க பாபா. ஆனா அப்போ பிசாசு நினைச்சான் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான்னா, ஜெயிச்சிட்டோம்டா, நம்ம நினைச்சத நடந்துச்சு. பக்கத்துல பாசுங்க கொஞ்ச காலம் சில வேலைகள்ல எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே புரியும்? நிறைய பேர். சில பாதைகள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம உன் சத்துருக்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்? எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமான்னு சொல்றீங்க? என்னடா அவன் வெக்கப்படுற மாதிரி நடக்கும்னு பார்த்தா அவன் சந்தோஷப்படுற மாதிரியே சில பாதைகள் என் வாழ்க்கையில் நடக்குது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, மொத்தமா தூக்குவார் உன்னை பார். ஆமாங்க, மொத்தமா அவனை கொஞ்சம் விடுவார் தான். அதான் சொல்லுவேன், சில காலங்கள் வரைக்கும் சில அனுமதித்து இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அனுமதித்து இருக்கிறார். ஆனா அப்படியே அனுமதிப்பார்னா இல்ல, ஏற்ற காலத்துல அவர் உன்னை உயர்த்துவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கும் போது, அதான் நான் எப்பவுமே பைபிளை படிக்கும் போது நான் கொஞ்சம் வித்தியாசமா படிப்பேன். புரியுதுங்களா? வசனமா வார்த்தை வெறும் வசனமா வாந்தா எழுத்துக்கூட்டி படிக்கிற மாதிரியும் அப்படி வசனமா வாசிட்டு போயிடக்கூடாது. அதுல எவ்வளவோ ஆவியில ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ என்ன நடந்ததுன்னா, அவனை விலங்கு போட்டு ஒடுக்கி வைத்திருக்கும் போது ஒரு சவால் நல்லா கவனிச்சிருக்கணும். ஒருவேளை இவன் மனசுக்குள்ள தரிசனம் ஒரு பக்கம் இருக்கு. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? என்னடா பார்த்தோம், என் அரிக்கட்டு இப்படிலாம் நின்னுச்சு, ஆனா இன்னைக்கு நான் கட்டப்பட்டு ஒடுங்கி போயெல்லாம் இருக்கிறேன். எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன வணங்குற மாதிரி தானே நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு என்ன பார்த்த அத்தனை பேருக்கும் நான் வணக்கம் போட்டுட்டுலாம் இருக்கிறேன். புரியுதா இல்லையா சொல்லுங்கப்பா? இதுதான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்படியே அவன் முடிவாய் மாறிச்சுன்னா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்ல. ஆமென். ஆண்டவர் அந்த யோசேப்புடைய விலங்குகளை உடைக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உன் கால்களில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் உடைக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. நல்ல இன்னும் கூட தட்டும் போதே திறக்கட்டுமே இன்னைக்கு. அப்போ மொத்தமா அவனை புடிச்சு உள்ள லாக் பண்ணியாச்சு. பிசாசு நினைச்சான் என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, ஒரு நேரம் வந்துச்சு பொறுமையா. அதான் சொல்ல, அந்த வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் லைஃப்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய காரியங்கள் காத்திருக்கும் போது கொஞ்சம் வழியா தான் இருக்கும், கர்ப்ப வேதனையாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, உங்க வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சு நீ வேர் பற்றுகிற ஒரு காலம் வந்துட்டு, நீ துளிர்க்கிற ஒரு காலம் வந்துட்டு, நீ பூ பூத்து வளங்களை உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்துட்டுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் கால்கள் விலங்கு போடப்பட்டிருக்கிறதோ, உன்னை அடுத்த ஸ்டெப் வைக்க விடாதபடி, உன்னை ஜம்ப் பண்ண முடியாதபடி, ஒரு உயரத்துக்கு போக முடியாதபடி, ஒரு மேன்மைக்கு போக முடியாதபடி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர், நாங்க அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறோம், சப்பானியா போலவே இருக்கிறோம். அவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்கம்மா. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உங்களை அடுத்த ஒரு லிஃப்ட்டுக்கு, அடுத்த ஒரு ஹைட்டுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஊழியங்களை, சபைகளை, பிசினஸ் பண்றவங்களை, இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஜனங்களை உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்றேன். அடுத்த ஒரு ஹைட்டுக்கு ஆவியானவர் உங்களை கொண்டு போகத்தக்கதாய் இன்னைக்கு அந்த ஒரு கிருபை இன்னைக்கு உங்கள் மேலெல்லாம் இறங்கட்டும். நம்புற பிள்ளைங்க
நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்கப்பா, நல்ல முழு பலத்தோட. Come on people of God. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். நல்ல சிரிச்ச முகமா பாடலாமா? உண்மை உள்ளவர், ஆமென், என்னும் நன்மைகள் செய்பவர். நல்ல சிரிச்ச முகமா. மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை நல்ல கை தட்டி உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, நல்ல கையை தட்டி நன்மைகள் செய்பவரே. ஒரு நிமிஷம், இந்த கண்ணை மூடிலாம் பாடாதீங்க. கண்ணை மூடினாதான் ஆவிக்குரிய ஆவியில் நிரம்புறோம்லாம் கிடையாது. கண்ணை திறந்துட்டு ஆவியில் நிரம்பலாம். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா, புரியுதுங்களா? ஆமாம், அந்த கண்ணை மூடினதுனா நம்ம எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் கண்ணை மூடு. அதனால் கண்ணை மூடினாதான் ஆண்டவரை பார்ப்போம், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வானத்தை கண்ணை திறந்து பாடான்னு தான் சொன்னார். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா, புரியுதா இல்லையா? அதனால பாடும்போது நல்ல கண்ணை திறந்து உற்சாகமா சிரிச்ச முகமா எல்லாரும் அப்படி பாடலாமா? வாசிக்கலாமா இல்லையோ? வெர்ஷன் வாசி பாப்போம். 1 2 3 4. கொஞ்சம் அசைஞ்சு பாடுங்க. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, சிரிச்ச முகமா நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவர். நல்ல சத்தமா, உண்மை உள்ளவர், என்றும் நன்மைகள் செய். இன்னும் பிசாசை வெட்கப்படுத்தி உண்மை உள்ளவரே என்று பாடும்போதே நம்பணும். இன்னைக்கு என் கால்களின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிற ஒரு நேரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறி. நல்ல கை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தி எத்தனை பேரை விசுவாசிக்கு இந்த பாடலை பாடும்போது எனக்கு கொடுத்த தரிசனத்துல, அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனம் ஒரு நாளும் மாறாதுன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, முதல்ல அதை நீங்க நம்பணும். சில
வேளையில நம்ம கடந்து போகிற பாதைக்கும் தரிசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வழியா தான் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா ஒரு நாளும் நீங்க அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல தைரியமா இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? பக்கத்துல பசங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு கேளுங்கப்பா. பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ஆமென், ஹalleluya. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் தான், என் பிள்ளைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டதாக இருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் யோசேப்பு என்ன கொண்டு வந்தார். அவன் கால்கள்லாம் கட்டி அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், எப்படி எல்லாரும் உன முன்பதாக வணங்குறாங்கன்னு பார்க்கலாம். சவால் விட்டான் சத்துரு. ஒரு 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 ஃபைட் நடந்திருக்கும், ஒரு யுத்தத்துல ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்திருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்? ஒரு ஒரு போராட்டம். அதனாலதான் பைபிள் அழகா இருக்கிறது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை என்ன செஞ்சுச்சான்? சத்தமா சூப்பரா, நல்லா பரவாயில்ல, எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? புடமிட்டதான். அப்ப எந்த அளவு அவன் புடமிட்டு இருப்பான் பாரு, புடமிட்டப்பட்டிருப்பான் பாரு. கர்த்தருடைய வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். வசனத்தை சொல்லுங்க பாப், எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பாப். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவேறும். தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். வசனம் அழகா, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ஆனாலும் அது தாமதிப்பது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி தாமதிப்பது இல்லை. நேற்றுல இருந்து ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்க, இனி வெயிட்டிங் பீரியட் கிடையாது பிரதர். இனி உன் கையில வர வேண்டிய ஒரு நேரம். ஒரு அலையில சொல்லுங்கப்பா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வெயிட்டிங் பீரியட் கிடையாது, இனி என் கையில அந்த கிருபைகள்லாம் வரப்போகிறதுன்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு இந்த கைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதா இப்படி வைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே வச்சுட்டு நான் சொல்ல போகிற வார்த்தைகளை கேட்கும் போதே அப்படியே, ஆண்டவரே நான் இன்னைக்கு அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என் பாத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு நிரம்ப போகிறது. ஆமென். அதனால இது அதுக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அந்த ப்ரமோஷனுக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அந்த உயர்வுக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அது தாமதிப்பது இல்லை. அது இப்பவுமே உன் கையில வந்து சேரத்தக்கதாய் வாங்கிக்கோங்கப்பா. உன் கையில இப்பவுமே அந்த நன்மைகள் எல்லாம் மொத்தமா இறங்கட்டுமா ஆண்டவரே. எஸ், இவ்வளவு நாட்கள் லாக் பண்ணப்பட்ட நன்மைகள், இவ்வளவு நாட்கள் தடைப்பட்டப்பட்ட காரியங்கள், இவ்வளவு நாட்கள் உங்க பிள்ளைகளை ஏற விடாதபடி, அந்த கொடி படர முடியாதபடி தடை பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில ஆண்டவர் நிர்மூலமாக்கி, கம் ஆன் பீப்புள், நல்ல கையை தட்டி ரெசவட். இனி அது தாமதிப்பது இல்லை. ஏன்னா உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தரிசனமே நீ எப்பவுமே கனி தருகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும்படியாகத்தான். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, எழுதப்பட்டவைகள், உன் மேல வைக்கப்பட்ட வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களுமே நீ கனி தருகிறவன். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ கனி தரும் செடி. உன்னை சிறைச்சாலைக்குள்ள போட்டாலுமே பைபிள் சொல்லுகிறது என்னன்னா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். ஒரு அலையில சொல்லுங்களேன். அந்த சிறைச்சாலையில கூட ஆண்டவர் அவனை என்ன செய்தாரா? சிறைச்சாலைக்கு பொறுப்பாய் ஒரு பொறுப்புல ஆண்டவர் வச்சிருந்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். அங்கேயும் அடிமைப்பட்டவனாய் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வந்துகிட்டு தான் இருந்தது இதுவரைக்கும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? உன்னை இதுவரைக்கும் கர்த்தர் நடத்திக்கிட்டு தானே இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. எத்தனையோ லாஸ் சந்திச்சோம் லைஃப்ல, கரெக்டா இல்லையா? எத்தனையோ இழப்புகளை சந்திச்சோம். சத்துரு நினைச்சா இந்த லாஸ், இந்த ஏமாற்றத்தை நீ கண்டதுனால நீ படுத்துருவே, நீ முடங்கி போயிருவே. ஆனாலும் அதையும் தாண்டி நீ வந்த பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா, ஐயோ புரியலைய நிறைய பேருக்கு. அதான் இப்போ கவனிங்க. இப்போ இது சூப்பரா இருக்கும். அதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவன் கொடி சுவரின் மேல படருமாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அவன் கொடி சுவரின் மேல. எல்லாரும் சொல்லுங்க மேல. எல்லாரும் இன்னும் சொல்லுங்க மேல. ஆமே. அப்போ அந்த தடைகள், எத்தனை லாசஸ், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள் உனக்கு எதிராக வந்தாலும், ஆனாலும் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு பலத்தையும் கிருபையும் கர்த்தர் எத்தனை பேருக்கு கொடுத்தார்? ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள், அதை நான் எப்பவுமே நம்ம ஊழியங்களை சொல்லுவேன், நீ என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் தைரியமா, நான் எப்பவுமே ஆவியில விடுதலையோட தைரியமா சொல்லுவேன். என்னன்னா, நீ ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டா. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ வரமாட்டேங்குது சத்தம். நல்லா இன்னும் வேற மாதிரி பின்னால இருக்கிறவங்க அத்தனை பேர் நான் எப்பவுமே சொல்லுவேன். எத்தனை புயல் அடிக்கட்டும், எத்தனை பேர் நமக்கு எதிராக எழும்பட்டும், எத்தனை கூட்டங்கள் நமக்கு எதிராக பாளையம் இறங்கட்டும், சொல்லுங்க பாப்பா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு நாளும் சொல்லுவேன், எப்பவுமே அந்த விசுவாசத்துல சொல்லுவேன், நீ ஒரு நாளும் தோற்று போக மாட்டப்பா. உனக்கு தோல்வி என்கிறதே கிடையாது. தெரியுமா?
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு தோல்வியே கிடையாது. ஆமென். இன்னைக்கு எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு விடுதலை வரட்டும், நம்பிக்கை வந்துடட்டும். இவ்வளவு நாள் நீ உன்னையே தாழ்த்திக்கிட்டு இருந்ததானே, நம்மளாம் எண்ணத்துக்கு லாக்கி, நம்மளாம் எண்ணத்துக்கு பிரயோஜனம், நம்மளாம் எப்படி ஆண்டவர் அந்தலாம் இன்னைக்கு மாற்றி உன்னை எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஒரு அல்லையா சொல்லுங்கப்பா. ஆமென். அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ தடைகள் வந்த போதும் நம்ம தோற்று போகல, நம்ம மேல ஏறிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமா. அப்ப இன்னும் சொல்லப்பட்டு வில் வீரர் அவனை மனமடிவாக்குனார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எத்தனை பேர் சொல்ல முடியும், நிறைய மனமடிவுகள் நம்ம லைஃப்ல வந்திருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். மனசு என்னைக்குமே எவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மனசு சோர்ந்து போச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம எழும்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். ஆமா தானே. எவ்வளவோ பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருந்தாலும் சில மனமடிவுகள் வரும் பொழுது அதுல இருந்து நம்ம ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என்ன மனமடிவாக்கி அவனை எய்து அவனை பகைத்தார்களாம், ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் அவன் வில், இல்ல சத்தமா சொல்லுங்க வசனத்தை வாயை திறந்து, ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. எல்லாரும் சொல்லுங்க, உறுதியாய் நின்றது. அதனாலதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு தைரியமா பக்கத்துல உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, தோற்றே போக மாட்டேன், நிற்பாயின்னு சொல்லுங்கப்பா. ஆமென். உங்களை கர்த்தர் ஸ்டாண்ட் பண்ண வைப்பார், நிலைத்திருக்க பண்ணுவார், நிலை நிற்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ரெடியா இருக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ எல்லா இடமும் நம்ம தான் இருப்போம்னு சொல்லுங்கப்பா. உன் செடி உன் கொடி தான் படர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எங்க உன்னை நட்டை உன்னை ஒட்டி உன்னை என்ன சொல்லுவாங்க, அதை வெட்டுறதுக்கு வச்சா கூட நீ அதுல இருந்து ஒரு கிளைய இன்னொரு கிளைய கிளை எழும்பி அது போயிட்டே இருக்கும். அதுதான் எழுதப்பட்டவைகள். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா. அவன் நினைச்சான் வெட்டினதுனால இவனை கொண்டு சிறையில போட்டதுனால முடிஞ்சிச்சுன்னா சத்துரு நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியல, நாங்க சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் கூட பார்வோன் அரண்மனை வரைக்கும் கூட எங்க கிளை போவோம்யா. ஐயோ புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நல்ல கை தட்டி சொல்லுங்கப்பா. பிசாசு நினைச்சா உன் தரிசனம் எப்படிறான்னு சொல்லி தான் லாக் பண்ணி வச்சான். ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்தா கூட, சிறைச்சாலைக்குள்ள இருந்தா கூட யோசேப்பின் வாசனை பார்வோனின் காதுக்குள்ள அரண்மனை வரைக்கும் போயிடுச்சு. ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்ப பார்வோன் சொல்றாரு, இப்பமே அந்த அவனை தூக்கிட்டு வாடா, இப்பமே தூக்கிட்டு வாங்கடா. அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்தவன் ஒரே நாள் ராத்திரியில அரண்மனைக்குள்ள அளவு அந்த படர்வு வந்துச்சு பார், அந்த ஸ்பீடு வந்துச்சு பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறதான இனி ஒரு ஆசீர்வாதம் வரும்பார், இனி ஒரு மேன்மை வரும்பார், இனி ஒரு உயர்வு வரும்பார். அதை நீ கொஞ்சம் கூட டேலி பண்ண முடியாத. ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. நல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஒரே நாள் ராத்திரியில எங்கேயோ கொண்டு போனார் பார். அப்பனா இவ்வளவு நாள் அவன் காத்திருந்த அந்த நினைப்பான் தானே, நினைச்சிருப்பான் தானே, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோமா ஆண்டவரே, அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு எனக்கு கிடைக்காதான்னு அவன் நினைச்சான். அவன் நினைச்ச மாதிரி கிடைக்கல. அவன் நினைக்காத அளவுக்கு அவன் கொடி படர்ந்துச்சு பார். ஆமே. இனி அரண்மனை வாசல் இல்ல, அரண்மனைக்குள்ளேயே அவன் கொடி படர்ந்து போய் ராஜா சொல்றாரு என்னன்னா, அவன் எனக்கு அவன் அவனுடைய உத்தரவு இல்லாம கையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. சிம்மாசனத்துல மட்டும் தான் நான் அவனுக்கு மேல இருப்பேன். மற்றபடி மொத்த கண்ட்ரோலும் யோசேப்பு கையில தான் கர்த்தர் கொடுத்தாருனா, இன்னைக்கு விசுவாசிங்க, இனி மொத்த கண்ட்ரோல். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உன் வீட்டுல மொத்த கண்ட்ரோல், உன் பிசினஸ்ல, உன்னை சுத்தி இருக்கிற காரியங்கள்ல, உன் தெருவுல அந்த மொத்த கண்ட்ரோல் உன் கண்ட்ரோல்ல வரத்தக்கதாய் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்மள ஒரு டம்மி பீஸா வைக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள டம்மி பீஸ் கிடையாது. சத்து மனுஷன் தான் நினைச்சான் உன்னை டம்மி ஆக்குன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாருன்னா மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறார். பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, யூ ஆர் a மாஸ்டர் பீஸ். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாயா. ஆமா. எத்தனை பேர் நம்மள டம்மியாக்க நினைச்சாங்க லைஃப்ல? சொல்லுங்க. ஆமா தானே? எத்தனை பேர்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் தானே. ஆனா அதெல்லாம் உடைச்சி உன்னை நிலை நிறுத்தினார் பாரு ஆண்டவர். அதான் நான் சொன்னேன், சிறையில் இருந்து அரண்மனை வரைக்கும் உன் கொடி படர்ந்துச்சு பாரு. ஆமென். ஒரே நாள் ராத்திரி நடக்குமா? இதெல்லாம் ஆண்டவரால நடக்கும்.
ஒரு சின்ன தயவு, ஒரு மனுஷனை நம்ம சும்மா கூட சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே ஒரு கோடி போட்டாரு. ஆமா, தற்செயலா சந்திச்சிருப்போம், தற்செயலா நம்ம மீட் பண்ணுவோம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம், தேவனுடைய தயவு உன் மேல இருக்குமானா அதுலயே கர்த்தர் ஒரு உயர்வு உனக்கு வைத்திருப்பார். சும்மா தான் சந்திச்சிருப்பாங்க, ஆனா அவனுக்குள்ள ஆண்டவர். நான் ஒரு இதை சொன்னதுனால ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? சொல்லட்டுமா வேண்டாமா? அப்ப நல்லா கை வைத்துங்க. நம்ம தான் அடுத்தவங்க கதையை நல்லா கேட்போமே. சரிங்க. அப்ப நான் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தின் பாதையில பாத்தீங்கன்னா, நான் வந்து பைக்ல தான் ஊழியத்து போயிட்டு இருந்தேன். பைக்ல, அப்புறம் எங்க மாமா அவங்க கார்ல போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவரே ஒரு கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, ஊழியத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு. அப்போ நான் மனசுல நினைச்சேன், அப்போலாம் வந்து தங்கம் விலை கம்மி தானே, இன்னைக்கு தானே எங்கேயோ போயிடுச்சு. சரி, ரெண்டையும் விற்றா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தேரும், அதை வச்சு ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு காரை வாங்கிட்டு ஊழியத்துக்கு நம்ம போகணுங்கிற மைண்டில் தான் நான் இருந்தேன். அப்போ தான் தற்செயலாய் வந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு தற்செயலாக சந்திக்கிறேன். நான் எனக்கு அவரை சந்திக்கணும் அவசியமே கிடையாது. ஜோம் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கிற கூப்பிடுறாங்க. சரி, ஜோம் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் அங்கே உட்காந்துருக்கிறார். ஒரு மனுஷன், தற்செயலாக ஒரு மனுஷன் அங்கே உட்காந்துருந்தார். எனக்கு அவர் தெரியாது, அவர் திருப்பூரில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவர் வீட்டில் சின்ன பிரச்சனை. நான் ஜோம் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு ஒரு சமாதானம் அவரை நிரப்பிச்சு, அவனுடைய பிரச்சனை நிரப்பின உடனே சந்தோஷம் சிரிச்ச முகமாக 2000 ரூபாய் காணிக்கை தூக்கி கொடுத்தார். நான் சொல்றது எப்போனா 2013. அப்போ 2000 எங்களுக்கு பெருசு. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா மீட்டிங் போனாலும் 500 ரூபாய் காணிக்கை தர மாட்டானுங்க. ஆமா. அப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு 2000 காணிக்கணும்னு என் மனசு, ஆண்டவரே சந்தோஷம் சொல்லிட்டு என் நம்பரையும் அவர் எனக்கு கொடுத்த, எதனால எனக்கு கூப்பிடுங்க பிரதர். அப்போ எனக்கு யோசனை, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட இந்த காரை பற்றி கேட்டதாக தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா அப்படி எனக்கு ஒரு பழைய கார் ஒன்று வாங்கணும், எனக்கு தெரியாது காரை பற்றி, நீங்கள் ஏதாவதுன்னொன்னே, ஐயா நீங்கள் ஒரு வாரம் முந்தி சொல்லியிருந்தா என் காரையே தந்திருப்பேன்னு சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, ஒரு வாரம் முந்தி கால் பண்ணியிருக்கலாமோ, கிடைச்சிருக்குமே. அப்போ நம்ம மனசு அப்படி தானே தோணும். ஏங்க ஆமாவா இல்லையாங்க? நீங்களும் அப்படி நினைக்க மாட்டீங்களோ? பார்த்தாலே தெரியுது. அப்போ நான் அப்படி நினைச்சிட்டு, சரிங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க எனக்கு சொல்லிட்டு நான் ஜோம் நீட்டு ஆண்டுடைய சமத்துல விட்டுட்டேன். ஒரு 10 நாள் இருக்கு கால் பண்றேன். ஐயா கார் வாங்கணும்னு சொன்னீங்களா, வாங்கிட்டாருங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஜோம் நீட்டு இருக்கிறேன். நம்ம அதுதான், நமக்கு வேற என்ன தெரியும், ஜோம் பண்றேன். அப்படியான்னு கேட்கிறார். ஆமா ஜோம் நீட்டு இருக்கிறேன். சரின்னு போனை வச்சுட்டார். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு கேட்கிறார், ஐயா கார் வாங்கணும்னு சொன்னீங்களா, வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லையா ஜோம் நீட்டு இருக்கிறேன். 2 நேரமும் இந்த ஆன்சர் தான் நான் சொல்றேன், ஜோம் நீட்டு இருக்கிறேன். ஐயா இல்லை, ஒரு நாள் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், இந்த ஃபோர்டு காரில், ஃபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இப்போ தான் இல்லை ஃபோர்டில் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருங்க. எனக்கு ஃபோர்டு காரனே என்னதுன்னு தெரியாது, அதை நான் லார்டுன்னு வாசித்தேன் ஒரு நேரம். ஃபோர்டு எனக்கு அது அப்படி தான் தெரியும், அந்த 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 சிம் அந்த அது வந்து லார்டும் இல்லை எள்ளு மாதிரி இருக்கும். ஃபோர்டா இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, ஏதோ தெரில, என் மனசு ஒரு வாரமாக போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கர்த்தர் வந்து எனக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்படி சொல்றாருன்னு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? நான் அப்பதான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க இப்ப ஒரு ஆமைன்னு சொல்லியிருந்தா உனக்கும் அது வந்திருக்கும். வரமாட்டேங்குதே, ஏமே வரமாட்டேங்குதே. ஆமா. அப்போ என்னையா சொல்றீங்க? இல்ல அவரும் 2-3 இடத்துல விசாரிச்சிருக்காரு. இப்படி எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்கு. யாருக்கிட்ட? சிலவங்க மனசுக்குள்ள வாங்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் கூட 2-3 பேர்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட பேசணும். அந்த மனுஷன், அந்த பெரிய பரிசுத்தவான் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஏன் ஊழியக்காரங்க கார்ல தான் போக முடியுமா, ஏன் ஊழியக்காரன் நடந்து போக மாட்டார்களா? ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னன்னா ஐயா எவ்வளவு தூரம் நடந்து போவாங்க. அந்த வார்த்தை பாருங்க, அவருக்கு சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு தூரம் ஏன் நடந்து போவாங்க. இல்லை எனக்கு மனசு ரொம்ப எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை பிரதர், சாம் பிரதர், எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். உடனே ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, ஐயா நான் சொல்லும் போது திருப்பூருக்கு வாங்க, உங்களுக்கு நான் காரை புக் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்கும் பாரு. நான் நினைச்சது ஏன்ட்ட இருக்கிறத வித்து நான் சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதை பார்த்து உண்மையாவே நீங்க நல்லா சந்தோஷத்துல கை தட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். புரியுதா? அப்போ அவர் சொன்ன டேட்ல நான் திருப்பூர் போறேன். நான் போயிட்டு டெஸ்ட் டிரைவ்னு, அன்னைக்கு தான் டெஸ்ட் டிரைவ்லாம் என் வாழ்க்கையில தெரியும். 2000 டெஸ்ட் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு வண்டி, சில்வர் கலர்ல ஒரு வண்டி எனக்கு கூட்டிட்டு,
டெஸ்ட் ட்ரைவ்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். டெஸ்ட் ட்ரைவ்னா இப்போதான் தெரியும் டெஸ்ட் ட்ரைவ் எப்படி பண்ணணும்னு. அப்போ டெஸ்ட் ட்ரைவை கூட நான் பூ மாதிரியே ஓட்டுறேன். நான் ஓட்டிட்டு சொல்கிறேன் எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அங்கே கேட்குறாரு வேறு ஏதாவது கலர் இருக்குதான்னு. பிளாக், எனக்கு கொஞ்சம் பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிளாக் இருக்குது, ஆனால் அதோடைய ரேட் இவர் எனக்கு புக் பண்ணது 8.5 லட்ச ரூபா கார். ஆனால் பிளாக் வந்து அது வந்து ஹை டாப் எண்ட். இந்த கார் வாங்கின கார் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தானே, இந்த மிடில் லோ ஜி வேரியண்ட் வி வேரியண்ட் இருக்கும் தானே. அப்போ நான் சொன்னேன் எனக்கு கருப்பு பிடிச்சிருக்கியான்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட இதை விட கூட ஒரு 1.5 லட்ச ரூபா. ஆண்டு என்ன அதான் கர்த்தர் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு குறைச்சி எப்பவுமே கொடுக்க மாட்டார். உடனே அந்த மனுஷன் என்னமா சொன்ன, ஐயா வாங்கிக்கிடுங்கய்யா. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்கப்பா, வாங்கிக்கிடுங்க. உடனே புக் பண்ணாங்க. உடனே அப்போல்லாம் டெம்பரரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. கொடுத்துட்டு வண்டியை நேரம் எங்கே விட்டாங்கன்னா கார் ஜுவல்ஸில் கொண்டு விட்டாங்க. இந்த காருக்கு இந்த சீட்டு மேட் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த ஹார்ன் எல்லாமே லைட் ஹீட் எல்லாம். கிட்டத்தட்ட அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 வந்துச்சு. அதையும் போட்டு கொடுத்து ஐயா சந்தோஷமா ஊழியஞ்சீங்கன்னு அனுப்பி விட்டாரு பாரு. ஒரு அலை ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? தற்செயலாய் சந்திப்பது கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைக்கு ஒரு பெரிய ஏதுவாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பா. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்வார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பா. ஆனா ஏன்னா எது சொல்ல வந்தேன்னா, அதாவது ஆண்டவருடைய கிரியைகள் நம்ம நினைக்கிற மாதிரி சுத்தமா கிடையவே கிடையாது. அவர் டோட்டலி அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். நான் ஒண்ணு சொல்லுவேன், உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த விசுவாசத்திலையும் அந்த ஆவிக்குரிய ஒரு காரியத்திலையும் பெரிய ஒரு காரியத்தோடு இருங்க, தரிசனத்தோடு இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்பதான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, அவன் சிறைச்சாலைகளுக்குள்ள இருந்த போதும் கூட அவனுடைய கொடி அரண்மனைக்குள்ள வரைக்கும் படர்ந்துச்சு. அன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு சிறிய வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க தானே. இன்னைக்கு நம்புங்க, உங்களுடைய கொடி அரண்மனை வரைக்கும் போய் ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தட்டுமே. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. நல்ல எவன் நம்மளை விலங்கு போட்டு ஒடுக்கினாலும், எவன் தடுத்தாலும் உன் ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சத ஆமா ஒருத்தனும் தடுக்கவே முடியாது. ஒரு ஆளிலேயே சொல்லக்கூடாதா? உனக்குன்னு எழுதி வைத்ததை, அது ஏக்கர் கணக்கான நிலமா இருந்தாலும் உனக்குன்னு எழுதி வைத்ததை எவன் மாற்ற முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பைபிள் அழகா சொல்லுகிறது. என்னைக்குமே இந்த வசனம் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவருக்குரியது. ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, அதனால வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும், இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்து என்னை அடுத்த லெவலுக்கு ஒரு ஜம்ப் பண்ண வைப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க. அப்போ யோசேப்புக்கு ஒரு ஜம்ப் நடந்தது. என்னன்னா, சிறைச்சாலையிலிருந்து டைரக்டா எங்க ஜம்ப் பண்ணாரு சொல்லுங்க? அரண்மனைக்கே ஜம்ப் பண்ணார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி அடுத்த ஜம்ப் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? வாழ்க்கையில பிசினஸ்ல ஒரு ஜம்ப் அடிக்க போறீங்க பார். ஆமென். ஊழியத்துல ஒரு ஜம்ப் அடிக்க போறீங்க பார். அந்த ஜம்ப் வேற லெவல்ல, ஆமென் ஆமென், எவனுமே அதை பீட் பண்ண முடியாத அளவு. அப்ப நீ நினைச்சு பாப்ப, இத்தனை வருஷ காலம் நான் பொறுமையா இருந்தது, காத்திருந்தது, இவ்வளவு பெரிய மேன்மையை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரட்டும், உங்க மேலலாம் வரட்டும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிக்கோங்கப்பா. இது சும்மா சாதாரண பிள்ளைகளுக்காக கிடையாது. வாழ்க்கையில தரிசனத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே நீர் எனக்கு இதைத்தானே வெளிப்படுத்தினீர், என் தரிசனம் இதுதானே ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில, கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில, யோசேப்பு மாதிரி விலங்கிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிற ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, யோசேப்புக்கு ஒரு பெரிய ஜம்ப் கிடைச்சிச்சு பார், அந்த ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கிடைச்சது பார். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கட்டும். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஹalleluya, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப அவன் காலை விலங்கு போட்டு, எல்லாரும் சொல்லுங்க, அவன் கால்களை விலங்கு போட்டு, சத்தமா சொல்லணும், கையை உயர்த்தி, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா?
அப்போ அந்த டைம் நிறைவேறும் அளவும், இப்ப நல்லா சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிறைவேறும் அளவும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிற நேரம் வந்துட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்போ ஆண்டவர் அப்படியே ஒரு 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 காரியத்தை செய்து ஒரு ஜம்ப் கொடுத்து அவன் அரண்மனைக்குள்ள கொண்டு போகிறார். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. அடுத்தது ஒரு விஷயம் தான், அதான் நான் உங்களுக்கு ஆவியில சொல்ல வந்தேன். என்னன்னா, எந்த கால்கள் அவனுக்கு கட்டப்பட்டிருந்ததோ, இப்போ யோசேப்பு வேதம் அழகாய் சொல்லுகிறது, பார்வோன் ரதத்தில் அவனை ஏற்றினான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பார்வோன் ரதத்தின் மேல ஏற்றி அவன் ரதத்துல தேசமெங்கும், எல்லாரும் சொல்லுங்க, தேசமெங்கும், எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தானா. எல்லாரும் சொல்லுங்க, சுற்றி பார்த்தானா. ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க உன் கால்கள் இனி ஒரு பெரிய ஒரு டிராவலுக்கு ரெடி ஆகுது? ஒரு அலையில சொல்லுங்க. உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்தின் பாதையில, எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் ஒரு பெரிய டிராவலை உங்களுக்கு கொடுத்து அவர் உண்மையுள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார் நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி ROC Power Ministries.